89ல ஆரம்ப காலத்துல இருந்த தமிழ் சினிமாவுடைய நிலை இப்ப எப்படி சார் இருக்கு? அப்படியே மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து வளர்ச்சி அடையவே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒண்ணு மட்டும் நிஜமா இருக்கு. அப்பவும் ஏன் சார் கமல் சார் படத்துக்கு எதிர்க்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. இப்பவும் அப்படிதான் கேட்குறாங்க. அது ஒண்ணு மட்டும் அப்படிதான் இருக்கு. நான் இத்தனைக்கும் சொல்ல அவர் பேர் என்ன, ரெட் ஜெயின்ட்ல செண்பகம். செண்பகமூர்த்தி சார்கிட்டயே பேசினேன். சார் நான் நிஜமா அவருடையே டிஸ்கஸ் பண்ணேன். நான் வந்து இந்த மாதிரி ஐயோ தாராளமாக உங்களுக்கு தியேட்டர் கிடைக்குங்க, எல்லா தேட்டர்லையும் இந்த படம் வந்துடாது, மல்டிப்ளெக்ஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும். பிவிஆரில் அசோக் கிட்ட பேசினேன். சார் நான் இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐயோ தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் என்ன இப்போ உங்களுக்கு வந்து எல்லா தேட்டரும் அங்கே போகும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும் இல்லை, இது வேணுமா போதுமா போதாதாங்கிறதா நம்மளுடைய கவலையாக இருக்கலாம். எனக்கு அது போதுங்க, அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண முடியுமா நான் அதை பண்ணிக்கிறேங்கிறது மட்டும்தான் என்னுடைய விஷயமா இருந்ததே தவிர, நான் இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சின்ன படம் வரதான் போகுது. அது எனக்கு பிடிச்ச கமல் சாரோட நான் வரதுங்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஒரு படத்தோடைய ரிவ்யூ சொல்றாங்கல்ல, நம்ம ஆரம்ப காலத்துல நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் சேட்டலைட் சேனல்ல பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார் ரிவ்யூ, அதை பார்த்துட்டு படத்துக்கு போவாங்க. பட் இப்பெல்லாம் இவர் சொல்றத பார்த்தாலே வேணுக்குமே படத்துக்கு போய் பார்க்கணும் போல தோணுது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரிவ்யூவரா நீ எப்படி சார் பாக்குறீங்க? ரிவ்யூவர் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கே தவிர நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும். நான் அவங்கள கூர்ந்து கவனிக்கிறேன், அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நேற்று ஒரு ஷோ முடிஞ்சோன்னா குழந்தைங்க எல்லாம் வெளியில் வந்து, எல்லாம் 10-15 வயசு பசங்கள்லாம் வெளியில் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அதாவது என் படத்தை சிறப்பாக சொல்கிறாங்கன்றதுக்காக நான் அதை பியூட்டிஃபுல்னு சொல்ல, அதாவது நான் என்ன நினச்சி எடுத்தனோ அந்த விஷயம் கன்வேயாக இருக்கா இல்லையா. இந்த படத்தில் மிக சிறந்த ஒரு மனிதாபிமானம் கன்வேயாக இருக்கு. மனிதாபிமானம் நான் சொல்றது, உயிருக்கு போராடும் போது இன்னும் ஒரு குட்டி உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயம் அந்த பசங்களுக்கு வந்திருக்கு. அவங்களே பரிதவிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன காதல் மலருது. இந்த காதல் மலர்றதை பற்றி உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாமே தவிர, எனக்கு ரொம்ப மேன்மையான ஞானி மாதிரி எனக்கு தெரியும் காதல் எப்பெல்லாம் வரும், காமம் எப்பெல்லாம் வரும், எந்த நேரத்தில் கூடக்கூடாது அந்த நேரத்தில் கூடுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு அதிகபட்சமான சோகம் ஒரு கணவன் மனைவி எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா ஒரு உறவுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆறுதல் சொல்கிறதுக்கே வேறு வழி இல்லாத ஒரு பீக்குக்கு போகும்போது அது எங்கே வேணாலும் அந்த ஆறுதல் போய் முடியும். அது ஒரு உறவாக போய் முடியும். அந்த உறவுக்காக அது ஆரம்பிச்சதா இருக்காது, ஆனால் அது எங்கேயோ ஆரம்பிச்சு அதில் போய் சேரும். அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, இந்த இடத்துல கூட யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன விஷயம் வளரலாம். அந்த பொண்ணு அடுத்த 5 நிமிஷத்தில் மிஸ் ஆக போகிறான். ஐ லவ் யூன்னு சொன்னவ திரும்பி பார்த்தா காணோம். என்னுடைய ஐடியா வந்து அதுதான். அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ தான் காதல் மலர்ந்தது காணாமல் போச்சு அப்படின்னா, அது 13 வயசு பையனுக்கு அதை தாங்க முடியாது. நமக்கே இவ்வளோ கழுத மாதிரி வயசானாலுமே இன்னுமே ஒரு காதல் வந்து நம்மளை விட்டு போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்கணும் போது அவனுக்கு எப்படி இருக்கும். போர்க்களத்தில் கூட பூ மலருங்கிறத நான் சொல்ல வர்றது.